ஒலிம்பிக்கில் 1600 தொடர் ஓட்டத்திற்கு இந்திய அணிகள் தேர்வு. தமிழகத்தை சேர்ந்த ஆரோக்கியராஜும் சுபா வெங்கடேசன் ஆடவர் மகளிர் அணிகளில் இடம்பெற்றுள்ளன. உதகை கொடைக்கானல் செல்வோருக்கு இ-பாஸ் விநியோகம் தொடங்கியது. 3 வகையான பாஸ்கள் வழங்கப்படுவதால் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் வராது என தமிழக அரசு விளக்கம். மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்டமாக நாளை 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். ஆள்கடத்தல் வழக்கில் HD ரேவண்ணாவுக்கு 4 நாட்களுக்கு போலீஸ் காவல். பெங்களூரு நீதிமன்ற உத்தரவை அடுத்து விசாரணை. பிரேசிலில் வரலாறு காணாத கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நகரங்கள். கனமழைக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 78ஆக உயர்வு. பஜ்ரங் புனியாவுக்கு மல்யுத்த போட்டிகளில் பங்கேற்க தற்காலிக தடை. சிறுநீரக பரிசோதனைக்கு ஒத்துழைக்க மறுத்ததால் நடவடிக்கை. ஊழலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்று ஊழலின் முகமாக மாறியுள்ளது. ஆம் ஆத்மி குறித்து காங்கிரசுடனான கூட்டணி குறித்து அண்ணாமலை விமர்சனம். நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக ஒருபோதும் மாற்றாது. அது குறித்த விவாதங்களுக்கு அவசியமே இல்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். சந்தேஷ்காலி விவகாரம் உட்பட மேற்குவங்க மாநிலம் சார்ந்த பிரச்சினைகளை பாஜக பணபலத்தை பயன்படுத்தி வதந்திகளை பரப்புகிறது. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. IPL கிரிக்கெட்டின் இன்றைய ஆட்டத்தில் மும்பை ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. மும்பை வான்கடை மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் இரு அணிகளும் மோத உள்ளன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.